ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? கோன் ஐஸ்கிரீம். என்னன்னா பட்டர்ஸ்காட்ச். அருண் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்ருங்களா? வாங்க வீடியோக்குள்ள பேசிடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் நல்லா சாக்லேட் எல்லாம் நல்லா போட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கப்பை இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள், சாக்லேட் மாதிரி. சாப்பிட்டுங்களா? சாப்பிட்ருவோம். இந்த நடுவில் இருக்குது பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அது நல்லா க்ரன்ச்சாக இருக்குது, நல்லா மணியாக. இங்கே பாருங்க, நல்லா சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா மொறுன்னு இந்த நடுவில் இருக்குது. அது ஒரு 5 துண்டு போட்டுக்கிறாங்க. இதுவும் சாக்லேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் எதாவது சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நல்லா ஒரு அளவுக்கு உருகி இருக்குது. இந்த சினிமா தேட்டரெல்லாம் போனீங்கன்னா முதல்ல என்ன வாங்குவோம்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இல்லாத தேட்டரே இல்லை. தேட்டர்னாவே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குனே போவாங்க சிலர். ஐஸ்கிரீம்னா பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. சின்ன பசங்களுக்கு இன்னும் ஐஸ்கிரீம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஐஸ்கிரீம் வந்து நல்லா உருக சாப்பிடணுங்க. உருக சாப்பிட்டு அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருக்கும்போது சாப்பிட்டாக்கா அந்த டேஸ்ட் தரம் தெரியாது. இது மாதிரி உருகுன பிறகு சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, சாக்லேட் பிஸ்கெட். இதுக்கு மேலே எவரா சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க, கச்சி சாப்பிடணும். ஒன்றுக்கு டர்ன்னு போகுது. இந்த பிஸ்கட் நல்லா போனிட்ட மாதிரி இருக்குது. நல்லா செம டேஸ்ட்டு.
பரவாயில்லைங்க, நல்லா அடி வெளுங்குது க்ரீமு. ஐஸ்கிரீம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட். அடியில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. நல்லா சரியான அருமை. அருண் ஐஸ்கிரீமே பொதுவாக வந்து செம்ம டேஸ்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே அந்த ஒரு 5 உருண்டை ஒன்று வைக்கிறாங்க. அது செம்ம கிரன்ச்சி அப்படியே கடிக்க செம்ம டேஸ்ட் வருது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, பயங்கரமான சூப்பர். அது இல்லாத இது வந்து பட்டர்ஸ்காட்ச்னாவே செம்ம டேஸ்ட்டு. அது பட்டர்ஸ்காட்ச்னா என்ன, பட்டர் போட்டுக்கிறதுனால அது ஒரு தனிமையான ஒரு டேஸ்ட்டு. அப்படியே ருசி இழுக்கும், அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நோன் சாப்பிடலாம். ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போதும். நிறையா சாப்பிட்டால் கோல்ட் ஆகிவிடும். அதனால் அளவோடு இருப்போம். ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா, அந்த க்ரீம் அளவு கூட செம்ம டேஸ்ட்டு. அதில் சாக்லேட்டும் போட்டு இருக்கிறாங்க, மேலே சாக்லேட்டு துண்டுங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அருமை. அது மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதாது, கூட நீங்கள் பிஸ்கெட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோன் சைஸில் பிஸ்கெட்டை கொடுத்துட்டாங்க. அந்த பிஸ்கெட்லேயும் சாக்லேட் கலந்த மாதிரி நல்லா போன்விட்டா சாக்லேட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கலவி போட்டு ஒரு பிஸ்கெட் மாதிரி கொடுத்து, அது செம்ம டேஸ்ட்டு. நல்லா க்ரன்ச்சாக இருந்துச்சு. அந்த பிஸ்கட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஐஸ்கிரீம்ன்றது பார்த்திங்கன்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் போது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். பட்டர்ஸ்காட்ச் சமதூள். நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எப்போது ஒரு நாள் சாப்பிடணும், அதுக்குன்ட்டு அடிக்கடிக்கு சாப்பிடாதீங்க, உடலுக்கு கேடு. அதனால் வந்து ஒன்றும் சாப்பிட்லாம், எப்போது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். நல்லா நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.